ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாக்குத்தத்த வசனம், இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37 18 19. சங்கீதம் 37வது அதிகாரத்தில் 18வது வசனம் 19வது வசனம் வாசிப்போம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆமென். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அவர்கள் பஞ்ச காலத்திலையும் திருப்தி அடைவார்கள். ஆபத்து காலத்தில் நம்ம வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பஞ்சம் என்பது ஒரு தானியத்தினால் வருகிறதால, சாப்பாடு ஆகாரத்தினால் வருகிறதான பஞ்சம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பஞ்சங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம எதிர்பார்த்துருப்போம், அது நடந்திருக்காது, அல்லது நம்ம ஏதோ ஒன்று அதாவது வாஞ்சிப்போம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் கிடச்சிருக்காது. இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாமே அது ஒரு பஞ்சத்தில் தான் இருக்கும். அது அந்த அடிப்படையில் ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை. அப்படின்னா ஏதோ ஒரு காலங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படிலாம் நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தான் பிரதிட்சமாக சொல்லுகிறார்கள், நம்ம திருப்தி அடைய போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார். பஞ்ச காலத்திலே மாத்திரமல்ல, எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் நம்ம வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்தில் நம்ம அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34:5 வாசிங்க. சங்கீதம் 34:5 வாசிக்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நம்ம எப்பொழுது அவர்களுடைய முகத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதுனால நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. ஆமென். நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறபடினால கண்டிப்பாக நம்மளுடைய முகங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில வகையான சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்படி இல்லைன்னா சில சூழ்நிலைகளை பாதியில் நம்ம நடந்து போயிருந்தோமே, ஆனால் அதில் ஆண்டவர் எப்படி நம்மளை, அல்லது இந்த பஞ்ச காலத்தில் நாம் என்ன செய்யணும், அல்லது நாம் வெட்கப்பட்டு போகாதிருக்கிறதற்கு, நம்ம திருப்தி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு குறிப்பில் தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட காலை வேளையில் பேசும்படியாய் ஆண்டவர் எத்தனித்திருக்கிறார். சரி, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21வது அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது துக்கத்தின் மத்தியிலேயும் தேவன் ஆபிரகாமை சந்திக்கிறார். வாசிங்கக்கா. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். சரி, இப்போ இந்த வாசித்த சம்பவங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாமுக்கு ஆகாருங்கிறதான ஒரு அடிமை பெண்ணை சாராள் தான் என்ன பண்ணுறா, மனைவியாக கொடுக்குறா. அவள் மூலமாக அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. இப்போ சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சுது. இந்த சாராளுக்கு பெற்ற பிள்ளையே இந்த ஆகார் பெற்ற பையன் என்ன பண்ணுறான்னா பரியாசம் பண்ணான்னு சொன்ன உடனே அங்கே ஆபிரகாம் மனைவியாகிய சாராளம்மாவுக்கு ரொம்ப கோபம் இந்த இவனையும் அந்த அடிமை பெண்ணையும் நீங்கள் என்ன வீட்டை விட்டு புறம்பே தள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறது, ஆபிரகாமுக்கு துக்கமாக இருக்குது. ஐயோ, அதுவும் நான் பெற்ற பிள்ளை தானே, அதுவும் எனக்கு ஒரு மனைவி தானே அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீ இந்த காரியத்தை குறித்து அந்த பிள்ளையும் உன் அடிமை பெற்றுக்கு சொல்லுறது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும். ஆனாலும் இந்த சந்ததியையும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அங்கே 14வது வசனத்தில் அதிகாலையில் அவன் எழுந்து ஒரு அப்பத்தை எடுத்து துருத்தியில்
அப்பத்தையும் துருத்தியில் தண்ணீரையும் வைத்து பிள்ளையையும் அவளையும் அனுப்பிவிடுகிறான். இப்படி அவளை அனுப்பிவிடும் போது அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். ஆமென். அப்போ இங்கே ஆகாருடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி காணப்படுகிறது. அதாவது இது ஒரு பஞ்சகாலம் அவளுக்கு. ஏன்னா நாம் ஆகார் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டா, என் புருஷன் என்னை வீட்டை விட்டு துரத்துவார்னு நினச்சி பார்த்துருக்கவே மாட்டா, அல்லது நான் இப்படி வெளியில் போக வேண்டிய நிர்பந்தமான ஒரு நிலைமை எனக்கு வரும்னு ஒருவேளை அவன் நினச்சி பார்த்துருக்க மாட்டா. ஏன் அப்படின்னா இதே ஆகார் வீட்டை விட்டு போகும்பொழுது ஆண்டவர் கேட்பார், ஆகாரே நீ எங்கேருந்து வருகிறார், எங்கே போகிறான்னு சொல்லும் பொழுது நான் இப்படி எங்கள் நாச்சியார் இடத்துலேருந்து வருகிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் திரும்ப போய் அவளுடைய கரத்தில் நீ அடங்கியிருன்னு சொல்லி ஆண்டவர் அடங்கி இருக்க சொல்லுவார். அப்போ இதே ஆகார் தான் திரும்ப போய் அங்கே சாராளமாக கூட இருந்தாங்க. அப்போ அவளுடைய வாழ்க்கையில் அவள் நினச்சி பார்க்காத ஒரு சூழ்நிலை இப்போ வருது. இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி தான். அதாவது அவளுடைய வாழ்க்கையில். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஒரு எதிர்பார்க்க முடியாத அல்ல ஒரு எதிர்பார்க்காத ஒரு வறட்சி சூழ்நிலை வரும் பொழுது அங்கே ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அவள் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்படி தான், ஏன் ஆண்டவர் நம்மளை ஒரு வனாந்திரத்தின் பாதையில் நம்ம அலைந்து திரிந்தது போல நம்ம அலைந்து திரிகிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அதற்கும் பதிலை வைத்திருக்கிறார். பாருங்க, துருத்தியில் தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் அந்த பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுட்டு, நான் அந்த பிள்ளை சாகிறத காட்டிலும் என்ன பண்ணுறேன், நான் அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அம்பு பாயும் தூரத்துலனா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உட்காந்து அவள் சத்தமிட்டு அழுகிறாள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி சொல்லுகிறது. அப்போது என்ன அர்த்தம், பையனை ஒரு இடத்துல விட்டுட்டு இவ கொஞ்சம் தூரம் போய் இருந்து என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவளும் அங்கே அழுதுருக்கா, அங்கே பிள்ளையும் அழுதுருக்குது. ஆமென். அப்படி தானே அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் அழகாக எழுதியிருக்கிறார், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு சம்பவித்ததுக்காக நீ பயப்படாத, பிள்ளை இருக்கக்கூடிய இடத்துல தேவன் சத்தத்தை கேட்டார், நீ எழுந்து போய் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவனை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி சொல்லுகிறார். சரியா? உடனே ரொம்ப அடுத்த வசனம் தான் ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய வசனம். என்னென்னா 19வது வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறதான ஒரு மகளுக்கு ஆண்டவர் அவளுடைய சத்தத்தையும் கேட்டார், பிள்ளையினுடைய சத்தத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். அப்படி பிள்ளையின் சத்தத்தையும் அவளுடைய சத்தத்தையும் கேட்கறது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்லுகிற, ஆகாரே நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னுடைய பிள்ளையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னது மாத்திரமல்ல, அங்கே என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஆகாருடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். ஆமென். ஒருவேளை இந்த கால வேளையில் ஒரு சில சூழ்நிலைகளில் ஆண்டவரே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு பஞ்சத்தின் காலமாக இருக்கிறதே, அல்ல ஒரு வறட்சியினால் ஒரு சூழ்நிலையினால் இப்படி நான் அலைந்து திரிகிறேனே, அல்லது ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறது, நீ ஆவிக்குரிய கண்களை திறந்து பார். நான் வனாந்திரத்தின் பெயர் சபாவின் வனாந்திரத்தில் எப்படி ஒரு நீரூற்றை உண்டாக்குனேனோ அதே போல் அறியாத வழியை ஆண்டவர் உண்டாக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கண்ணை மூடி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம அலைந்து திரிகிறோம். இன்றைக்கு நம்ம கண்ணை திறந்து பார்த்தா ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வனாந்திரத்தில் நம்ம என்ன பண்ணிப்போம், கண்ணை மூடி வச்சுக்கிட்டே இருப்போம். ஒருவேளை அவன் நினச்சிருப்பா, எனக்கு யார் உதவி செய்வா, அல்ல நான் இவ்வளோ நாள் இவங்க கிட்ட இருந்துட்டேனே, அல்ல இவ்வளோ நாள் இப்படி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆகாருடைய கண்களை திறந்தது போல நம்ம கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கண்களை திறந்து பார்த்தா ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். அப்படின்னா என்ன, நம்ம ஆவிக்குரிய கண்களை நம்ம திறக்கணும். ஆமென். மூடி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம வனாந்திரத்தின் பெயர் சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தது போல தான் நம்ம அலைந்து திரிய வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் அலைவோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு முடிவெடுப்போம், கண்களை நம்ம திறக்க போகிறோம். ஆமென். அப்போ பஞ்ச காலத்தில் நம்ம திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், ஆபத்து காலத்தில் நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய கண்களை நம்ம திறக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் போய் அடங்கியிருக்க சொல்லுவார், சில நேரங்களில் ஆண்டவர் நீ வெளியே வாம்பார். ஹல்லேலூயா.
அது ஏன் வெளியே வர சொல்லுகிறாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. இதே ஆண்டவர் தான் ஆகார நீ அடங்கியிருந்தாரு, இப்போ வெளியே வான்னாரு. ஆனால் அந்த நேரத்தில் வெளியே வந்த அந்த ஆகாருக்கும் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கி அங்கே தேவன் பிள்ளையுடனே இருந்தான். அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனான ஆதன் மாத்திரமல்ல, அவனுக்கும் ஆண்டவர் பின்னாடி அவனை ஒரு பலத்த ஜாதியாக ஆண்டவர் மாற்றுகிறதாய் அங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒருவேளை இந்த கால வேளையில் ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தின் பாதையில் நான் அலைந்து திரிகிற வாழ்க்கை போல் இருக்குதே, அல்லது ஏன் என்னைய சில நேரங்களில் பிரிக்கிறீங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அவர்கிட்ட நம்ம கேள்வியை கேட்கவே முடியாது. சில நேரம் நம்மளை யாரை விட்டாவது பிரிப்பார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரை இவங்களை விட்டு பிரிக்கிறீங்கன்னு நம்ம கேட்கவும் முடியாது, ஏன் இவங்ககிட்ட சேர சொல்கிறீங்கன்னு கேட்க முடியாது. அப்போ பிரிக்கிற நேரத்தை பிரிப்பார், கண்களை திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்க வைப்பார். ஆமாம், ஆண்டவர் ஊற்றை உண்டாக்குற நேரத்தில் உண்டாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம பஞ்ச காலத்தில் அப்படி இல்லைன்னா அலைந்து திரிகிறதான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை திறங்கப்பா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை நான் திறக்கிற பட்சத்தில் என் தேவன் நான் இனி அலைந்து தெரிவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்முடைய பஞ்ச காலத்தில் ஆகார் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான இந்த போராட்டத்தின் நாட்களில் நம்ம ஆகாரை போல கண்களை திறக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தபடினால தான் அவள் பெரிய நீரூற்றை காண்கிறாள். ஆமென். அந்த நீரூற்றிலிருந்து எடுத்த தண்ணியை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்து அவனை அவள் பெரிய ஜாதியாக்கினாள் என்று சொல்லி அதை நம்ம பார்க்கறது போல இன்றைக்கு நீங்கள் கண்களை திறந்து பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கண்களை திறந்துன்னா சும்மா அப்படியே திறந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை, ஆவிக்குரிய கண்களை அவர் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை. ஒருவேளை மனிதன் அன்றைக்கு ஆகாருடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் நம்ம அந்த இடத்துக்கு சூழ்நிலையை போய் பாருங்களேன். அன்றைக்கு ஆபிரகாம் செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டில் இருந்த அந்த ஆகாரு சும்மா இருந்திருக்க மாட்டா, கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பா. ஆனால் திடீர்னு ஒரு காலையில் ஒரு நாள் காலை வேளையில் எந்திரிச்சு தன்னுடைய புருஷன் கூப்பிட்டு, அம்மா நீ எந்திரி, இந்தா உனக்கு ஒரு அப்பமும் தண்ணியும் எடுத்து வச்சுட்டு நீ எல்லாம் போ அப்படின்னா அவளுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை போல் நமக்கு இருந்தால் நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம் அப்படிப்பட்டதான வறட்சியின் காலத்தில் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் உறங்குறதும் சொல்லி என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்லி நோக்கி பாருங்கள், அற்புதம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பஞ்ச காலத்தில் அவங்க திருப்தி அடைவாங்க. ஐயா, ஹல்லேலூயா. அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வனாந்தரத்தில் எப்படி தண்ணி உண்டாகும் அதெல்லாம் நம்ம வேலை இல்லை, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்த போதும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்பேற்பட்ட காலங்களையும் மாற்றுகிறதான தேவன், காலத்தையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அப்படி தானே எல்லாரும் இப்போ சந்தோஷமாக பாடுவோமா? மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா, மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் சந்தோஷமா பாடுவோம். ஆண்டவர் நாளில நீ ஆண்டவருடைய உங்க கண்ணை திறந்து பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாமே. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் எரிந்து கொண்டாரே, முத்திரை
முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அல்லேலூயா. மலைகளெல்லாம் அவரால் வழிகளாக்க முடியும். ஆமென். நம்ம நினையாத இடத்துலேருந்து ஊற்ற திறக்க முடியும். ஆமென். வனாந்தரத்தில் ஊற்று உண்டாகுமாங்க. நம்ம சில அன்னைக்கெல்லாம் நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பாலைவனத்தில் எத்தனையோ கிலோமீட்ரு ஒட்டகத்தை வச்சு இழுக்கிறாங்க. தண்ணிக்கு அப்படியே ஒட்டகத்தை அப்படியே சுற்றி கொண்டு வந்து அந்த கிணத்தை விழுகிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ ஆழத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுக்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஆழத்தில் தண்ணி, அதுக்கு அது எவ்வளோ வனாந்திரத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆகாரே, நீ உன் கண்களை திறந்து பாரு, இந்த பாரு பேர்சபாவின் வனாந்திரத்தில் நான் ஒரு ஊற்றை உண்டாக்கியிருக்கேன், நீ இந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுன்னு சொல்லி கொடுத்தது போல் இந்த மாதத்தில் பேர்சபாவின் வனாந்திரத்தை போல் அலைந்து திரிந்தா நம்ம இன்னைக்கு ஆவிக்குரிய கண்களை திறப்போம். என் தேவன் தண்ணியை உருவாக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நம்ம கண்களை திறந்தா போதும், அவர் தண்ணியை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ முடிவெடுப்போம், ஆண்டவரே இப்படிப்பட்டதான வறட்சியின் வாழ்க்கையாக ஒருவேளை இருக்கலாம் அந்த மாதத்தில். ஆனால் அந்த மாதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் வறட்சியில் நான் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொன்னீங்கல்ல, என்னை தாவிக்குரிய கண்களை நீங்கள் திறங்க. அது மாத்திரமல்ல, எனக்கு போசிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆமென். அப்போ முதலாவது ஆகார் செய்தது போல நம்ம கண்களை திறப்போம். இரண்டாவது எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கு தெரிந்த பகுதி தான். ஆனாலும் கூட நம்ம அதிலிருந்து தான் ஆண்டவர் பேசும்படியாக உங்களிடத்தில் ஆண்டவர் பண்ணுறார். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பியும் எண்ணப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். எல்கானா என்பது பெயர். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினா. நமக்கு இதெல்லாம் தெரிந்த பகுதினால நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி. ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆண்டவர் அனுமதிக்கிற வாழ்க்கை என்ன அப்படின்னா அவளுக்கு பிள்ளை. ஆனால் பெனினாளுக்கு என்ன பண்ணுறது? பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. ஆனால் 5வது வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் எங்கிறவங்க கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் அடைச்சிருந்தாருன்னா யார் தலைமையில் மிதித்தாலும் திறக்க முடியாது. ஆண்டவரே திறந்தால் தான் திறக்க முடியுமே தவிர, ஆண்டவர் அன்னாளுடைய கற்பத்தை என்ன பண்ணியிருந்தாராம்? அடைத்திருந்தார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட காலம் வரைக்கும் சில வறட்சியினுடைய காலங்கள். ஆனால் ஆண்டவர் அவங்க அன்னாள் என்ன பண்ணுறா? ஒவ்வொரு வருஷமும் அந்த புருஷன் போய் பலியிடுவான். ஆண்டவருக்கு போய் பலியிடும் பொழுது அங்கே அவளுடைய சக்களத்தியாகிய பெனினாள் என்ன பண்ணுவாளாம்? அவள் 7வது வசனம் வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் என்ன பண்ணுவான்? அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நமக்கு எப்பொழுதுமே பாருங்களேன், இந்த வசனத்தின் அடிப்படை நமக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். எப்போல்லாம் நம்ம சனிக்கிழமை ஒரு நாளைக்கு மறுநாள் ஆலயத்துக்கு போன நம்ம ஆயத்தமாக இருப்போமோ அப்போ தான் மனமடிவாக்குறதுக்கு ஆளுக்களை பிசாசு கொண்டே வருவான். இல்லைன்னா அன்றைக்கி காலையில் தான் ஆட்களை கொண்டுட்டு வரும், இல்லை காலையில் தான் மெசேஜ் வரும். சில மெசேஜெல்லாம் வரும்போது நம்மளுடைய அப்படியே கஷ்டமாக இருக்கும். அதாவது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அவங்க பேசுகிற வார்த்தைகள் அல்ல நம்ம 5 நாள் ஒழுங்காக இருந்திருப்போம். நம்மளும் என்ன தெரியுமா, 5 நாள் அவள் மடவடையாக்கியிருக்கா, நம்மளும் பேச ஆரம்பிச்சிருப்போம். பிசாசுக்கு தெரியும், அவன் சனிக்கிழமை இவங்ககிட்ட போய் பேசினாதான் இவன் பேச மாட்டான். என் வீட்டில் சொல்லுவாங்க, அப்பா பிரசங்கம் பண்ணுற ஆரம்பிச்சிட்டாருன்னா சனிக்கிழமை நல்லவர் ஆயிடுவார் அப்படின்பா. அப்போ மற்ற நாள்லாம் நான் கெட்டவட அப்படிலாம் கிடையாது. அதாவது எப்படின்னா ரொம்ப பேசுகிறதில்ல, கொஞ்சம் ப்ரேயரில் இருக்கிறது, அவன் ரொம்ப நல்லவன் ஆகிட்டாண்டி அப்படிம்பாங்க 2 பேரும். அதை மாதிரி 5 நாள் நம்ம நல்லவன் கிடையாது. பேச வந்தால் நம்மளும் மனமடி வாக்குறதுக்கு நம்மகிட்டே வார்த்தை இருக்கும். வந்து பாரு பார்ப்போம், நாங்களும் சும்மா இழைச்சவனா பேசுகிறதில்ல சொல்லி நம்மளும் பேசுவோம். ஆனால் சனிக்கிழமை தான் பிசாசு என்ன பண்ணுவான்?
வந்து பேசுகிறது போல் அதே போல் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பெண்ணினாள் மற்ற நாளில் அவள் குத்தினாலோ குறைஞ்சாலோ தெரில, ஆனால் வசனம் சொல்லுது இப்படி போகிறப்ப தான் அவள் என்ன பண்ணுவாளாம், மனமடிவாக்குவாளாம். அப்போ தான் என்ன பண்ணுவா, இவள் ரொம்ப அழுது கொண்டே இருப்பாள்னு சொல்லி அங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி அழுது கொண்டிருந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் அந்த ஆலயத்தில் போய் அவள் என்ன பண்ணுறா, மனங்கசந்து அழுகிறாள். அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படி அடுத்த 2 வசனம் நம்ம வாசிச்சுட்டு தான் இதை அடுத்த பகுதிக்குள்ள நம்ம போகிறோம். வாசிங்க எல்லாரும், நம்ம பாருங்க. கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ஏலி அவளுடைய வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. பாருங்க, அப்ப எவ்வளவு துக்கத்துல அப்படியே இருதயத்தை ஊற்றிக்கிறா, உதடு அசைகிறது, ஆனா என்ன பண்ணல, சத்தம் கேட்கல. அதை பார்த்து ஏலி என்ன சொல்றாரு, ஆசாரி என்ன சொல்றாருன்னா, நீ குடித்து வெறுத்திருக்கிறியா மகளா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே அப்படிலாம் இல்லை, நான் குடித்து வெறிக்கல, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் மனசில் இருக்கிறத எல்லாம் நான் ஆண்டோடைய சமூகத்தில் நான் ஊற்றி விடுகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதில் சொல்லுகிறாக்கா. இந்த 2வது முதல் குறிப்புக்கு நான் எழுதி வைத்திருக்கிறதான தலைப்பு என்ன தெரியுமா, ஆகாருடைய கண்களை திறந்தார் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆகாருடைய கண்களை, ஆகாரும் திறக்கணும், ஆண்டவரும் திறக்க வைத்தார். ஆகார் இப்படி வச்சுக்குவோம், ஆகார் கண்களை திறக்கும் பொழுது வனாந்தரத்தில் அற்புதங்களை பார்த்தா, வனாந்தரத்தில் என்ன பண்ணா, அவள் அதிசயங்களை பார்த்து தண்ணீரை கண்டாள். 2வது, அன்னாள் வாயை திறந்தாள், வாயை திறக்கும் பொழுது பொருத்தனை பண்ணினாள், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினால் அற்புதங்கள் நடந்தது. அப்போ முதல் குறிப்பில் கண்ணை திறக்கணும், 2வது குறிப்பில் என்ன திறக்கணும், வாயை திறக்கணும். நம்ம திறக்கிற வாயில் அங்கல்ல, வெளியில் பேசுகிற வாயில், தேவ சமூகத்தில் உட்காந்து இருதயத்தில் அன்னாளை போல நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே எங்கள் வறட்சியின் நாட்களில், எங்கள் பஞ்சத்தின் நாட்களில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நாங்கள் தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. எப்படி விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் இருந்து விண்ணப்பம் உதட அசைது சத்த வெளியே வரல. நம்ம ரொம்ப துக்கத்தில் இருந்தோம்னா அப்படி தான் இருப்போம், அப்படி தானே, தடன்னு பேச மாட்டோம். ரொம்ப துக்கத்தில் இருந்தால் அப்படியே ரொம்ப என்ன பண்ணுவோம், ரொம்ப அப்படி துக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவரோடு கூட பேசுகிறதான அந்த பேச்சு இருக்கும். அன்னாள் சொல்கிறா, அப்போ அடியாளை நீங்கள் பேலியாள மகளாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த ஏலி சொல்கிறாரு, நீ சமாதானத்தோட போமா, உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பாருன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல் தான் இந்த காலை வேளையில் அன்னாளை போல் ஒருவேளை உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படலையே, ஆண்டவருடைய வாழ்க்கையில் சில குறைவுகள், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை அது ஒரு குறைவு, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் அல்லது வறட்சிகள் காணப்பட்டுச்சின்னு சொன்னால், இன்றைக்கி அன்னாளை போல் தேவ சமூகத்தில் நீங்கள் 2 காரியம் செய்யுங்க. ஒன்று விண்ணப்பம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு பொருத்தனையோடு கூட பண்ணக்கூடிய விண்ணப்பங்களுக்கு கண்டிப்பாக தேவன் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், சில நாள் 20வது வசனம் வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். பாருங்க, அவ பண்ணின பொருத்தனை என்ன தெரியுமா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தலே, ஆனால் நான் அதை உங்கள் சமூகத்தில் நான் அவனை ஊழியத்துக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவனை உங்கள் சமூகத்தில் நான் விட்டுருவாப்பான்னு சொல்லி தான் அவள் பொருத்தனை பண்ணியிருந்தா. அந்த பொருத்தனையை ஆண்டவர் கேட்டார். அன்னாளுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு என்ன பண்ணார் தெரியுமா, அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறார். அதுக்கு சாமுவேல் என்று சொல்லி பேரிட்டு அவளை பால் மறக்க பண்ணின காலத்தில் மரம் முடித்த உடனே அவன் என்ன பண்ணுறார் பாருங்க. 27வது வசனம் பாருங்க. அப்பொழுது 26, அப்பொழுது அவள், என் ஆண்டவனே இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆமென். அவளுடைய வாழ்க்கையில சில காலம் வறட்சி, ஆண்டவர் சில காலம் அவர் எதிர்பார்த்த காரியங்கள் அவளுக்கு நடக்கலை, இல்லை அவள் பிள்ளைக்காக காத்திருக்கக்கூடிய காலத்தில் அது அவளுக்கு ஒரு பஞ்சகாலமாய் காணப்பட்டது. எல்லாரும் கேவலமாக பேசக்கூடிய, சக்களத்தின் மூலமாக பேசக்கூடிய வார்த்தைகளை காட்டிலும் சுற்றம் சூழர்ந்து பேசக்கூடிய வார்த்தைகளெல்லாம் அவளுக்கு கேட்டு அவள் காதெல்லாம் அடைச்சிருப்பா.
ஆனால் அன்னாள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் போய் தன் வாயை திறந்து பொருத்தனை பண்ணினாள், தன் வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பஞ்ச காலத்தில், வறட்சியினுடைய நேரத்தில் அன்னாள் செய்தது போல் நீங்கள் உங்கள் வாய்களை திறக்கும்படியாக ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களுக்கு எனக்கும் ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். முதலாவது என்ன சொன்னேன்? ஆகாரை போல் கண்களை திறப்போம், அன்னாளை போல் வாய்களை திறப்போம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாய் எப்பொழுதும் துதியினாலையும் ஸ்தோத்திரத்தினாலையும் ஆண்டவரை மகிமைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அன்னாள் என்ன பண்ணா? ஒரு பையனை கொடுத்தாளா? அவளுக்கு கிடைச்சது என்ன? 1 சாமுவேல் 2:21 வாசிங்க. 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். பாருங்க, இப்போ என்ன? 3 குமாரர் 2 குமாரர். அதுக்கு பேர் எத்தனை பேர்? அதுக்கு பேர் 5 பேர். அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், 1 கொடுத்தா 5 கிடைக்கும். சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் 1 கொடுத்து பாருங்கள். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பிள்ளைய கொடுக்கணுங்கள, ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் 5 கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய அதாவது எதையாவது கொடுங்க ஆண்டவருக்கு. எதையாவது கொடுங்கன்னா பழத்தெல்லாம் கொடுத்து விடாதீங்க, அப்படிலாம் இல்லை, சரியா? ஆண்டவருக்கு உங்களுடைய நேரங்களை கொடுங்க, உங்களுடைய பணங்களை கொடுங்க. அதாவது எதையாவது ஆண்டவருக்குன்னு கொடுத்தவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கடவுள் கிருபையில் இவ்வளோ தூரம் நாங்கள் நின்று பேசுகிறோம் அப்படின்னா, அன்றைக்கு வாலிபத்தில் காலையில் சர்ச்சுக்கு போனால் ராத்திரி தான் வீட்டுக்கு வருவோம். அதுக்கு என்ன தெரியும் தெரியாத, நான் ஏற்கனவே நிறைய இடம் சொல்லியிருக்கேன். அங்கே எம்ஜிஆர் நகர் ஏஜி சர்ச்சில் பாஸ்டர் லைசாண்டர்னு இருக்காங்க, ஒரு பிரதர். அவர் ஒரு ராகத்தில் ஒரு பாடுவார், நான் ஒரு ராகத்தில் கொட்டடிப்பேன். அங்கே சர்ச்சு ஒரு வித்தியாசமாக போகும், புரியுதா? ஆனாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சோம், அவ்வளோதான். எதோ ஒன்று. அதே மாதிரி 12-1 மணி ஆயிரும், மத்தியானம் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. ஒரு மோரும் ஒரு பெரிய போண்டாவும் சாப்பிடுவோம். உடனே சாயங்காலம் ஆனால் திரும்ப சாயங்காலம் நம்ம சர்ச்சுக்கு போனோம் 5:30. அதை தவிர வேறு எங்களுக்கு எந்த யோசனையுமே இருக்காது. அன்றைக்கு ஒருவேளை எங்களுடைய விசுவாசம் அந்த நேரத்தை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இவ்வளோ தூரம் எங்களை உயர்த்தி உலக பிரகாரமான காரியங்களிலேயும் ஊழியங்களை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவருக்கு கொடுத்த பிள்ளைங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ பஞ்ச காலத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காலத்தில், உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் கேட்டு உங்களை பெருக பண்ணுகிற காலத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தைரியமாக பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்களேன், 1 கொடுத்தா சொல்லுங்கள், பக்கத்தில் 1 கொடுத்தா 5 கொடுப்பார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அப்போ 1 கொடுத்தா 1வே கொடுக்க சொல்கிறார் ஆண்டவர். 1ன்னா நம்பர் 1 இல்லை, உங்களையே ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாரு ஆண்டவர். அதற்கு அதாவது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நான் அதற்கு பதில் நான் செய்யாமல் போவதில்லை, ஆண்டவர் வசனம் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக நம்ம எதை கொடுக்குறோமோ அதற்கு மேலே தான் அவர் கொடுப்பாரே தவிர அவர் நமக்கு கடன்காரனா ஒரு நாள் இருக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம எதை கொடுக்குறோமோ அதற்கேற்ற பலன் ஆண்டவர் இம்மையிலே மறுமையிலே நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். அப்போ முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? ஆகாரோர் கண்களை திறந்தாள், அன்னாள் வாய்களை திறந்தாள். ஆமென், வாயை திறந்தா. ஆமென். நம்ம அப்போ வாயை திறந்து ஆண்டோடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம், நம்முடைய பஞ்சகாலம் நீங்குங்க. அவளுடைய பஞ்சகாலம் என்னது? அவளுடைய வாழ்க்கையில் இருந்த பஞ்சம் என்ன? ஒரு சில காலங்கள் அவளுக்கு குழந்தை இல்லை, ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது பாருங்கள், 5 பிள்ளை 6 பிள்ளை கைக்குள்ளேயும் காலுக்குள்ளே ஓடிட்டு கிடக்குதுங்க. 1 ஓடிட்டுருக்குங்க. 5-6 ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கோம் அவள் வீட்டுக்குள்ளே, சரியா? அந்த மாதிரி 5-6 ஓட வச்சு ஆண்டவர் எவ்வளோ அழகு பார்த்துருப்பார். அப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டும் கொடுக்குறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ 2வது நம்முடைய பஞ்ச காலத்தில் அல்லது நீங்கள் எப்படி திருப்தி அடையணும் தெரியுமா? வாய்களை திறந்து ஜெபிச்சு பொருத்தனையோடு கூட ஆண்டவருக்கு உங்கள் விண்ணப்பனை ஏறிடுங்க, ஆண்டவர் ஒரு திருப்தியான வாழ்க்கைக்குள்ளே நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. 3வது நம்முடைய பஞ்ச காலத்தில் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, வறட்சி நாட்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது வசனம் அல்லது 9வது வசனத்திலிருந்தே வாசிப்போம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். சரி, இப்போ 17வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே எலியா அவை ஆண்டவர் போஷிக்கிறார்.
அங்கே கேரித் ஆற்றண்டையில் நீ ஒளித்து கொண்டுன்னு சொல்லி ஆண்டவர் காகங்களை கொண்டு எலியாவை போஷிக்கிறார். அப்புறம் கேரித் ஆற்றண்டையில் தண்ணி குறைஞ்சிருச்சு, வற்றிட்டும் உடனே அவர் ஆண்டவர் எலியாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறார், நீ சாரிபாத்துங்கிறதான ஊருக்கு போய் அங்கே ஒரு விதவையினுடைய வீட்டில் நான் உன்னை பராமரிக்கும்படி விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிடுறார். சொன்னால் அதேபடி அவர் போகிறாரு. அங்கே சாரிபாத் அப்படிங்கிறதான அந்த ஊருக்கு போகும்பொழுது அங்கே ஒரு விதவை என்ன பண்ணுறா, விரவு பொறுக்கிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் தண்ணி தாமா அப்படிங்கிறார். அவள் தண்ணி எடுக்க போகும்போது அவர் சொல்கிறார், கொஞ்சம் என்ன பண்ணுற, அப்போ கொஞ்சம் தண்ணீரும் எனக்கு ஒரு அப்பமும் கொஞ்சம் கொண்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அவர் சொல்கிறாரு, அவள் போகிற போது கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வாங்குறா, அதற்கு ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் அல்லாமல் என்னிடத்துல வேறு ஒன்றும் இல்லை, அந்த மாவு எண்ணெய் எதுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், நானும் என் பையனும் சாப்பிட்டு நாங்கள் செத்து போகிறதுக்காக நான் அந்த விறகு பொறுக்கிட்டு இருக்கேன், அப்பத்தை சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செத்து போக போகிறேன்னு சொல்லும் பொழுது எலியா அப்போ சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ நான் சொன்ன வார்த்தையின்படியே முதலாவது அந்த அப்பத்தை நீ ரெடி பண்ணுன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேகர் சாப்பிட்டார்கள்னு சொல்லி அங்கே வேத வசனத்தில் அங்கே பார்க்குறோம். சரி, இந்த மூன்றாவது குறிப்பினுடைய தலைப்பு என்ன தெரியுமா, வறட்சியின் நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு விசுவாசித்து அதைப்படி செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நான் என்ன சொல்லணும், முதல்ல கண்ணை திறக்க சொன்னேன், ரெண்டாவது வாயை திறக்க சொன்னேன், இப்போ காதை திறக்கணும். இப்போ மூன்றாவது என்ன திறக்கணும், காதை திறக்கணும். எதில் காதை திறக்கணும், இங்கே ரெண்டு நடக்குது சம்பவம். அங்கே அதாவது பிரசங்கம் பண்ணுகிற எங்களுக்கு அதாவது தீர்க்கதரிசிக்கும் அதுதான், ஆனால் கேட்குற உங்களுக்கு அதுதான். ஏன்னா தீர்க்கதரிசி ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ போய் சாரிபாத்தினுடைய விதவியில் வீட்டில் போய் இரு அப்படிங்கிறார். அங்கே விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவர் என்ன கேட்டிருக்கணும், ஆண்டவரே அங்கே ஏற்கனவே அங்கே விதவைன்னு சொல்கிறீங்க, ஒரு பணக்கார வீட்டுக்கு போ, அந்த பெரிய பட்டணத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருப்பான், அவனிடத்துல வீட்டுக்கு போனால் உன்னை நான் போஷிக்கிறதுக்கு அவனுக்கு கட்டளையிட்டிருக்கனால சந்தோஷமாக போகலாம், சரி அவர் எதாவது பிரியாணியே தருவார் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு விதவை வீட்டுக்கு போ, நீ உன்னை போஷிப்ப அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அவருக்கு கட்டளையிட்டிருக்கிறேங்கிறார். அங்கே விதவை வீட்டுக்கு போன பிறகு இவர் கட்டளையிட்டு இருக்கிறது அங்கே தான் தெரியுது. அவள் இவனை மதிக்கவே இல்லைன்னா அவள் செத்து போகிறதுக்கு எப்படின்னா, நம்ம பாஸ்டர் எபினேசர் பாஸ்டர் தான் சொல்லுவாங்க, அதாவது அட்டை தரித்திரியம் பிடிச்சவன் விறகுக்கு போனாலாம், விறகு கிடச்சி தான் கெட்டுறதுக்கு கொடி கிடைக்கலையா, அந்த மாதிரி அவளும் நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போகணுங்கிற வீட்டுக்கு போய் இவரை ஆண்டவர் அனுப்பியிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம நிறைய கேள்வி கேட்போம். நான் எலியாவாக இருந்தால், ஆண்டவரே இப்படி அவளுக்கு கட்டளை இடுவேன்னு சொன்னீங்க, இங்கே வந்து பார்த்தா அவளே அங்கே பஞ்சத்துக்கு ஆண்டி பரம்பரைக்கு ஆண்டின்னு சொல்லி அவள் விறகு புறக்கிக்கிட்டு அவள் செத்து போகிறதுக்கு அவள் உட்காந்துருக்கா, இப்போ அவள்கிட்ட போய் நான் அப்பத்தை தண்ணியை தானாலும் சரி, ஏதோ நீங்கள் கேட்க சொன்னீங்க நான் கேட்டுட்டேன்னு சொல்லி தண்ணியை கேட்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது, அங்கே அவர் சொல்கிறாரு, அம்மா தேசத்தில் மழை வர்ற காலம் வரைக்கும் உன்னுடைய வீட்டில் மா குறைந்து போகாது, அப்பம் குறைந்து போகாதுமா, என்ன குறைந்து போகாதுன்னு சொன்னதுபடி அவள் என்ன பண்ணுறா, அந்த வார்த்தையை கேட்டால் அதை விசுவாசித்தா செயல்பட்ட ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆமென். அப்போ பஞ்ச காலத்தில் ஆண்டவர் எதை சொன்னாலும் இங்கே நம்ம என்ன பண்ணணும், கேட்டு அதன்படி செயல்படணும். பஞ்ச காலத்தில் நம்ம சில நேரம் ஆண்டவர் ஏற்குமாருக்கா கேட்குற ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் நமக்கு, ஆண்டவரே அப்படின்னு இருக்கும், இதெல்லாம் நடக்குமா எங்கள் வாழ்க்கையில், அல்லது இதெல்லாம் நீங்கள் செய்ய சொல்கிறீங்களே நம்ம செய்வோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு தான், நீங்கள் தான் போட்டு பார்த்துக்கணும். ஆமென். சாரிபாத் வீட்டுக்கு போ அப்படின்னா போயிடணும். அங்கே போய் ஆண்டவரே அங்கே எப்படி போசிப்பீங்க அவனை கட்டளையிட்டேங்கிற, அங்கே போய் பார்த்தா அவள் அதுக்கு மேலே அவள் உட்காந்துருக்குறான், அவள் சாவ போகிறன்ட்டு உட்காந்துருக்கா, அவள் வீட்டில் போய் என்ன நடக்கும், ஆனால் கடைசியில் முடிவு என்ன, அவளும் அவள் வீட்டாரும் எல்லாரும் மழை பெய்கிற வருஷம் வரைக்கும் 3 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணல, மாவு செலவழியில் எண்ணெய் குறையலை, ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். ஆமென். அப்போ பஞ்ச காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆபத்து காலத்தில் நீங்கள் மூன்றாவது செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, உங்கள் காதை நல்லா திறக்கணும். ஆமென். அப்படின்னா என்ன, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், கேட்டு உங்கள் விசுவாசத்தை பெருக்கி அதன்படி செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்வதற்கு தயாராக இருக்கீங்க? எல்லாம் கையை நல்லா உயர்த்துங்க. ஒன்றும் சத்தத்தை கேட்ட மாதிரியே தெரியல, ஒரு மெகாஃபோன் வச்சு தான் ஊதணும் போல இருக்கு. ஆமாம், இப்போது சத்தத்தை கேட்கணுன்னு தானே சொல்லியிருக்கோம். சரி, இப்போ எத்தனை பேர் இப்போ நான் அடுத்து நான் சொல்ல போகிறதுக்குலாம் கீழ்ப்படிய போகிறீங்கன்னு தெரியல. சரி, இது ஒரு சம்பவம். இரண்டாவது ஒரு சம்பவம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் 2 ராஜாக்கள். இவர் அசிஸ்டண்ட், இவராது பெரிய பாஸ்டர், அடுத்த அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கார் எலிசா.
வாசிங்க 4:1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். சரி, நமக்கு நேரம் இல்லை, அதனால் நான் வேற போயிடுறேன். இப்போ எலிசா தீர்க்கதரிசியில் இடத்துல ஒருத்தி வருகிறா, ஒரு பெண். இப்போ எல்லாமே இன்னைக்கு பெண் கேரக்டர் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆகாரு, அன்னாள், அடுத்து சாரிபாத்து விதவை, இங்கே ஒரு விதவை. சரியா? சரி, எல்லாமே பெண்களை வச்சு தானே. பெண்களுக்கு தான் ரொம்ப செய்தி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ரைட்டு. ஆணொன்றும் இல்லை பெண் ஒன்றும் இல்லை, அது கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருக்கும் காமன் செய்தி தான். இப்போ இங்கே ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியில் வந்து சொல்கிறார், ஆண்டவரே கடன் கொடுத்தவன்லாம் என் பிள்ளைகளை கேட்குறான், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லும்போது அங்கே எலிசா கேட்குறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் என் வீட்டில் வேறு ஒன்றுன்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, நீ போய் அயல் வீட்டுக்காரங்க எல்லார் இடத்துலையும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு நீ உள்ளே போய் உன் பிள்ளைங்க 2 பேரை விட கதவை பூட்டிட்டு எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வையுங்கிறார். சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய், பக்கத்து வீட்டில் அத்தனை பேர் வீட்டில் அண்டா குண்டாலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரியா? இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அந்த மகளை பார்த்து, ஸ்திரீயை பார்த்து, நிறைஞ்சதெல்லாம் எடுத்து ஒரு பக்கத்தில் வையுங்கிறாரு. இப்போ ஒரு குடம் எண்ணெயை வச்சு எத்தனை குண்டா நிரப்ப முடியும் நம்மளால்? இப்படி ஒரு யோசனை அந்த பொம்பளைக்கு வந்திருந்ததுன்னா போய் அயல் வீட்டில் போய் பாத்திரத்தை வாங்கியிருக்கவே மாட்டான். ஆமாம், அப்படிலாம் வரல அவளுக்கு. ஏன்னா எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை கேட்பேன், விசுவாசிப்பான், அதை செய்வேன். அவள் செஞ்சா. உங்களை என்னையும் போல் இல்லை, கேள்வி கேட்குறவளா இல்லை. அவள் கேள்வி கேட்டிருந்தால் ஒரு குடம் கூட நிரம்பியிருக்காது. இப்போ நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே இருக்குது ஒரு குடம், பக்கத்து வீட்டில் எல்லாம் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தாச்சு, கதவையும் பூட்ட சொல்லிட்டீங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரியில் எவ்வளோ பாத்திரக்கூடாது பூட்ட சொல்லிவிட்டு இப்போ வார்க்க சொல்கிறீங்க, ஒருவேளை நிரம்பாமல் பேச்சுன்னு வைங்க. இல்லைம்மா, பக்கத்து வீட்டுக்காரியில் வந்து சரி, இது ஆன்லைனில் போயிட்டுருக்கு, அதனால் ரொம்ப வாயை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்போம். என்ன சொல்லியிருப்பா, எதுக்குடி இவங்களாம் பைத்தியக்கார மாதிரி பக்கத்து வீட்டு பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாளுங்க, என்ன பண்ணாங்க, போய் உள்ளே போய் ஒருவேளை அண்ணன் சொல்லும்போது அதை வச்சுட்டாளுவோ பாத்திரத்தை திரும்பி வாங்கி போயிருக்க மாட்டாளுவ, ஒருவேளை ஜோப் பண்ணி பாத்திரத்தில் ஏதாவது வச்சு அனுப்பியிருப்பானுங்க போலக்கிட்டு அதுபடி பயந்துருவாளோ நம்மளை பார்த்து. ஆனால் என் தேவன் அந்த எலிசாவுக்கு ஆண்டவர் ஆண்டவர் எலிசா மூலமாக அந்த விதவைக்கு செய்தது போல் நமக்கும் ஆண்டவர் செய்வதற்கு அவர் போதுமானவருக்கு. அங்கே என்ன நடந்தது தெரியுமா? எல்லா குடத்துலையும் வார்க்கிறா, எல்லா குடமும் அங்கே அந்த குடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை வார்க்கும் பொழுது எல்லா பாத்திரமும் நிரம்பிச்சுது. அப்போ சொல்கிறா, இன்னும் ஏதாவது இருக்குதாண்ணா? இல்லைப்பா. பிள்ளையை பார்த்து கேட்குறா. இல்லைன்னு சொல்லும் பொழுது உடனே போய் தீர்க்க தரிசனத்தில் போய் சொல்கிறா, நீங்கள் சொன்னது போல் பாருங்கள், அவள் 7வது வசனத்தை பாருங்கள், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறவராக இருக்கிறார். ஆமென். அதுக்கு என்ன தெரியுமா? நம்ம கேட்டு விசுவாசித்தோம் பாருங்க, அதனால தான் அற்புதம் செய்வார். ஐயா, உன் கையில் என்ன இருக்குது, என்ன தான் இருக்குது, அதை போய் விற்றுக்க போ. அப்போ நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை வச்சு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவர். அங்கே சொல்கிறாரு, அது மாத்திரமல்ல, அவள் லைஃப் லாங் அவங்க பிள்ளையை வளர்க்குறதுக்கு போதுமான எண்ணெய் இருந்தது, அவளுடைய கடன்களெல்லாம் தீர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம கடனை தீர்க்கிறவர் ஆண்டவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கடனை தீர்க்கணும்னா நம்ம காதை ஒழுங்காக வச்சுருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம யாருக்கெல்லாம் கடன் இருக்குது? எல்லாருக்கும் தான் கடன் இருக்குது. அப்போ நம்ம கடனை தீர்க்கணும்னா ஆண்டவர் நமக்கு சொல்கிற வேலை என்ன பண்ணணும்? வார்த்தையை கேட்கணும், விசுவாசிக்கணும், அது செய்யணும். அது சில நேரங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான சூழ்நிலைகள் கூட இருக்கலாம், அது ஏற்குமாறாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டார், செய்ய போகிறோம், அவ்வளோதான். அப்படின்னா என்ன? நம்ம பார்வை, நம்ம மூளை, குருவி மூளைக்கு நம்ம அது வேணால் வித்தியாசமாக இருக்கும். ஐயா, இது என்னையா குடத்தை வாங்க சொல்கிறாரு, அங்கே போய் வடையை போடுங்கிறாரு, அப்பத்தை போடுங்கிறாரு, கொண்டு வாங்குற எல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் சொன்னது ஆண்டவர். ஆமென். சொன்னது தீர்க்க தரிசி. அப்போ ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் மனம் மாற மனிதன் அல்ல. அவர் என்ன பண்ணுறது? அவர் மனுஷன் கிடையாது. என் தேவன் சொன்னதை செய்வார். ஏன்னா நான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, பஞ்ச காலத்தில் நான் உங்களை திருப்தியாக்க போகிறேன். ஆமென். அப்போ அவர் சொன்னால் அவர் செய்யாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. அப்போ அவர் கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அப்போ கண்களை திறங்க, வாயை திறங்க, இப்போ காதை திறங்க. ஆமென், ஹல்லேலூயா. காதை திறந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நான் மரியாதை அப்படி தான் சொன்னாங்க. அம்மா, ஏசு அம்மா சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ
அதன்படி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே அற்புதத்தை நிகழ்த்தினது போல இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் என்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறாரோ அல்லது எதை செய்ய சொல்லுகிறாரோ, உங்கள் கடனை தீர்ப்பதற்கு ஆண்டவர் என்ன வழி உண்டாக்கணும்னு அவர் சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 4வது ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போகும்படியாக நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய பாதியிலிருந்து நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்னுடைய பாதியிலிருந்து வாசிக்கலாம்க்கா. அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். சரி, கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் சிசரா என்கிறதான ஒரு மனிதன், அதாவது நியாயாதிபதிகள் வாழ்ந்த காலத்தில் சிசரா என்கிறதான ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக அரசாளுகிறான், அதாவது கொடுமைப்படுத்துகிறான். அவங்க ரொம்ப ஒடுக்குறாங்க. அதாவது ஒடுக்குனா அவங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. அப்போ ஆண்டவர் தெபோராள் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். அந்த தெபோராளுங்கிற தீர்க்கதரிசி என்ன பண்ணுறார், பாராக் என்கிறதான ஒரு மனிதனை வரவழைச்சி, நீ நப்தலி புத்திரரையும் செபிலோன் புத்திரரையும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு அந்த தாபோர் மலைக்கு நீ போ, அங்கே அந்த சிசராவை உன் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார், நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறார். யார்? இந்த தெபோராள் கேட்குறா. அதற்கு அந்த பாராக் என்ன சொல்கிறான், நீ என்னோடு கூட வந்தால், 8வது வசனம், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்கிறான். அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன் என்று சொல்லுகிறாள். இப்போ கவனிக்கணும், 4வது ஒரு பெண்ணை குறித்து நான் சொல்கிறேன். அது தெபோராள் என்கிறதான பெண். இந்த தெபோராளுங்கிறதான தீர்க்க தரிசிட்ட அவள் சொல்கிறா, பாராக்க கூப்பிட்டு, இந்த சிசரா உன் கையில் ஒப்பு கொடுப்பா, நீ மறந்துட்டியா? ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டில்ல? நான் மறக்கலை, ஆனாலும் எனக்கு நீ என் கூட வா. அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்றா. அவனை தீர்க்கதரிசி என்ன பண்ணுறா, நானும் உன் கூட வரேன். நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறாள். நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லுகிறா. ஆனாலும் நீ முறியடிப்ப, அதனுண்டான மேன்மை உனக்கு இருக்காது. ஏன்னா ஆண்டவர் அந்த பாராக்க அந்த சிசராவை ஒரு ஸ்திரீனுடைய கரத்தில் தான் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லும் பொழுது அங்கே 15வது வசனத்துக்கு வந்துடுவோம். கர்த்தர் சிசராவையும் எல்லா ரதங்களையும் சேன இனத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டிறங்கி இப்போ கால்நடையாய் போகிறார். இப்போ ஆண்டவர் சொன்னது போல் ஆண்டவர் இந்த நப்தலி புத்திரெல்லாம் கூப்பிட்டு போய் இந்த பாராக்கு முறியடிச்சிடறார். ஆனால் சிசரா தப்பி ஓடுறான். அப்படி தப்பி ஓடி வரும் பொழுது அங்கே 18வது வசனத்துக்கு பாருங்கள், யாகேல் என்கிறதான ஒரு ஸ்திரீயினுடைய வீட்டுக்கு வர்றான். யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு, உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டையில் உள்ளே வாரும், பயப்படாதேம் என்று அவளோடு சொன்னால், அப்படியே அவன் உள்ளே போகிறான். வந்து அவனை ஒரு சமூகாலத்தில் போட்டு மூடி படுக்க வச்சிட்றான். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், செயல்பட்டதான 2 ஸ்திரீகள். இப்போ சூழ்நிலை யார்? ஒடுக்குகிற சூழ்நிலை, வறட்சியின் சூழ்நிலை, அங்கே ஆபத்து காலத்தினுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை உருவாக்குன அந்த சிசராவையே ஆண்டவர் செயல்பட்டதான ஸ்திரீகளுடைய கரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். முதலாவது நான் என்ன சொன்னேன், கண்களை திறங்க. அடுத்து என்ன சொன்னேன், வாய்களை திறங்க, செவிகளை திறங்க. 3வது செயல்பட ஆரம்பிங்க. ஆமாம், இந்த மாதத்தில் நம்ம கையும் காலம், போன வாரத்தில் நான் ஒரு செய்தி கேட்டேன். அதாவது குருடனுக்கு கண்ணு தான் இல்லை, அவன் பார்க்க தான் முடியாது, ஆனால் வாயை திறந்து சத்தம் போட்டு கேட்டான். காது இருந்தது, இயேசு வர்றதை காதை கேட்டான். அப்போ செயல்பட முடியாததை வச்சுக்கிட்டு நீ அதை காரணம் சொல்லாத, செயல்படுகிறத கொண்டு நீ செயல்படு, ஆண்டவர் கண்களை திறப்பார்னு சொல்லி அவர் ஒரு அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்தார் பாஸ்டர். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஆண்டவர் எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கும் பொழுது நம்ம செயல்படாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி நீங்காது, பஞ்சம் நீங்காது. அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகள் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த யாகேல் என்ன பண்ணா தெரியுமா, அவள் கொஞ்சம் தண்ணி கொடு அப்படிங்கிறான். உடனே என்ன பண்ணுறா, அவளுக்கு பால் துருத்தியை திறந்து நல்ல பாலை கொடுத்த உடனே என்ன பண்ணுறான், அவன் ரொம்ப அருமையாக அயர்ந்த நித்திரைக்குள்ளாக போகும் பொழுது ரொம்ப இங்கே பாருங்களேன், 20வது வசனத்தில் சொல்கிறான், நான் கொஞ்சம் நேரம் இருக்கிறேன், நீ யாராவது வந்தால் என்னை காட்டி கொடுத்துறாதன்னு சொல்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சரியான்னு சொல்லி அவளை படுக்க வச்சுட்டு 21வது இங்கே பாருங்கள், யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே பதிந்ததான். அப்படின்னா கூடார ஆணினா இப்போ நம்ம சாமியானா போடுறதுக்கு கொண்டுட்டு வராங்க பாருங்க, இவ்வளோ கடப்பாரை ரோட்டில் அடிப்பாங்க.
அடிச்சுட்டு அதை வச்சு தான் கட்டுறாங்க பார்த்தீங்களா? அதை மாதிரி தான் கூடாரம் போடுறதுக்கு அந்த காலத்தில் அப்போ இவ்வளோ நீளம் ஆணி இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் கடப்பாரனே வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறா, நல்லா நீ தண்ணியாயா கேட்குற, நான் உனக்கு பால் கொடுக்குறேன்னு சொல்லி நல்லா பாலை நல்லா குடிக்க கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு என்ன பண்ணுறா, அவன் நெத்தியில் வச்சு ஒரே அடியாக அடித்து அது இங்கே போயிடுச்சு, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போன மாதிரி போயிடுச்சு. கிரவுண்டுக்குள்ளே இறங்குற அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார். அங்கே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அங்கே அவன் ஆகாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். நம்ம ஹல்லேலூயா. அப்போ பஞ்ச காலத்தில், அப்போ எதிரிகளுடைய சூழ்நிலையில் அல்லது ஒடுக்கப்பட்டதான நேரத்தில் செயல்பட்டதான ஸ்திரீகள் மூலமாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை வறட்சியின் காலத்தில் இருக்கலாம், ஆனால் செயல்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். அப்போது நம்ம கையும் கால் என்ன பண்ணணும், ஆக்ஷனில் இறங்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக கையை எடுத்து என்ன பண்ணுற, ஆணி அடித்தாலா இல்லையா? அந்த யாகேல் இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த சிசராவை ஒப்பு கொடுத்தது போல் இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் ஆண்டவர் எதையோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைங்க செயல்படக்கூடிய பிள்ளைகளாக காணப்படும் பொழுது அந்த பஞ்சமும் அந்த எதிரியினால் வருகிறதான ஆபத்தும் நீங்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்ன எதிர்பார்த்துக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே பாருங்களேன், அந்த 5வது வசனத்தில் 5வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு நம்ம வரும் பொழுது அங்கே யாகேல் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறாள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யாகேல் அந்த தெபோராள் தீர்க்கதரிசிகள் எத்தனை ஒடுக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் அவர்கள் செயல்படுகிறதான ஸ்திரீகளாய் காணப்பட்டதுனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, 5:31 வாசிப்போம். நம்ம 5:31 வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களும் வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். சரி, அப்ப எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர், எல்லாரும் எழுந்து போவோம். நான் செய்தினுடைய முடிவுக்கு அண்ணனுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்க போறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று, கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று சொல்லி பாடி. அப்போ நீங்களும் நானும் தான் வல்லமையோடு உதிக்கக்கூடிய சூரியனை போல் இந்த மாதத்தில் காணப்பட போகிறோம். ஆமென். அப்போ எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? அது மாத்திரமல்ல, அங்கே அந்த கடைசியில் சொல்லுது, பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவோ ஒடுக்குனாங்களோ, ஆனால் 2 ஸ்திரீகள் பண்ணினதான காரியங்கள். ஒருத்தி சொல்கிறா, நான் வரேன் உன் கூட சண்டை போட தானே, நான் வரேன், பரவாயில்ல. அவளுடைய அந்த தெபோராள் அந்த பாராக்கோட போனதுனால அற்புதம். யாகேல் அந்த சிசராவை ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ஆணியை வைத்து என்ன பண்ணுறா, தலையோடு அடித்து அவள் அங்கே அந்த சிசராவை கொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ செயல்படுகிறதான ஸ்திரீகள் மூலமாய் ஆண்டவர் அற்புதம் செய்தார். தேசம் அமைதலாக இருந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், இந்த மாதத்தில் எல்லா வறட்சியும் நம்மை விட்டு நீங்கள் போகிறது. அப்போ எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த கால வேளையிலப்பா எங்களோடு கூட நீங்கள் பேசுகிறீங்கப்பா. ஹல்லேலூயா. எப்படி நாங்கள் ஆகாரை போல வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாலும் கூட கர்த்தாவே, எங்கள் ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறக்கிற பட்சத்தில் எங்கள் வறட்சி எல்லாம் ஆண்டவரை பேர்சபாவில் ஒரு நீரூற்றை உண்டாக்குனது போல் இந்த நாளில் எங்கள் கண்களை நாங்கள் திறக்கிறதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது நீரூற்றை தருவதற்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறாங்க என்று சொல்லி எல்லாம் 2 கரங்களை நம்ம ஆண்டவர்களை தட்டி, ஆண்டவரை எங்கள் கண்களை திறங்கன்னு சொல்லுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை தட்டி, ஆண்டவரை எங்கள் கண்களை திறங்கப்பா, எங்கள் கண்களை திறங்கப்பா. நாங்கள் ஆண்டவரை மனிதனையே பார்த்தது போதும், ஒரு ஆபிரகாமையே பார்த்து நாங்கள் வாழ்ந்தது போதும் ஆண்டவரை. இனி ஆண்டவரை என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் ஆண்டவரை. சில நேரங்களில் சில இடத்தை விட்டு நீங்கள் பிரிப்பீங்கப்பா, அந்த பிரிக்கிறதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவரை. சில நேரங்களில் சில ஆட்களை எங்களை விட்டு நீங்கள் அகற்றுவீங்கப்பா, அவர்கள் நல்லது என்று சொல்லி நாங்கள் நினைக்க போகிறோம்ப்பா. அந்த வருஷத்தில் வருகிற காலங்களில் ஆண்டவரை எங்களை நடத்துகிறவர் நீங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம்ப்பா. ஏன்னா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டு எங்கள் மாமிச கண்களினாலே பார்த்து நாங்கள் வாழ்ந்தது போதும் ஆண்டவரை. இன்னைக்கு நாங்கள் பெயர் சபாவின் வனாந்தரத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க போகிறோம் தகப்பனே. இன்றைக்கு என் கண்களை திறந்து நாங்கள் உங்களை பார்க்க போகிறோம், அற்புதங்களை செய்ய போகிறவர் நீங்கள் என்று சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு சில காலங்கள் வறட்சி இருந்தாலும் என் தேவன் அன்னாளுடைய வாய்களை திறந்தார். அன்னாள் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு முன்பாக அவள் ஆண்டவருக்கு முன்பாக பொருத்தனை மாத்திரமல்ல, அன்னாள் விண்ணப்பம் பண்ணினபடினாலே என் தேவன் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தது மாத்திரமல்ல, மீண்டும் ஒரு 5 குழந்தைகளை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருந்தார். ஓஹோ, அல்லேலூயா. வறட்சி காலத்தில் சில நேரங்களில் நம்ம சில பஞ்சத்தில் இருந்தது போல
சில பொருள்கள் கிடைக்காதது போல அல்லது அந்நாளை போல சில காலங்கள் நம்ம காத்திருக்க வேண்டியது வரும். ஆனால் ஒரு நாள் வரும், என் தேவன் நம்முடைய வாய்களை திறக்கும் பொழுது அற்புதங்கள் நம்ம வாய்கள் மூலமாகவே நடக்கும். ஐயா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் வாய்களை திறந்து உங்களுடைய சமூகத்தில் பொருத்தனையோடு கூட விண்ணப்பம் பண்ணுவதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அன்றைய சாரிபாத் விதவையும் ஆண்டவரே, அந்த விதவையும் ஆண்டவர் எப்படி வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தார்களோ அதே போல் ஆண்டவர் நீங்கள் சொல்லுகிற எந்த வார்த்தையும் எங்கள் சூழ்நிலைக்கு அது எதிர்மறையாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்கள் விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அப்படியே நாங்கள் அதை கைப்பொள்ளும் பொழுது எங்கள் வறட்சியெல்லாம் அந்த மாதத்தில் ஆண்டவரை மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் காதுகளை நீங்கள் திறக்க பண்ணுங்கப்பா தகப்பனே. எங்கள் கைகளை ஆண்டவரை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் செயல்படுகிறதான பிள்ளைகளாய் ஒரு தெபாரலை போல ஒரு யாகைகளை போல ஆண்டவரே எதிரினுடைய பாளையத்துக்குள்ளாக வந்து ஆண்டவரை எப்படி அந்த சிசராவை ஆண்டவரை அவளை ஆணி அடித்து கொன்றாலோ அதே போல் ஆண்டவரை இந்த கால வேளையில் அப்பா எங்கள் கைகளுக்கு ஆண்டவர் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் உம்முடைய ஊழியத்திற்காக எங்கள் கைகளை நீங்கள் திடப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கதறுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகையை கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகையை கேட்டவர் என் தாகம் தீர்க்கும் வல்லவர். நீரின் சொந்தம். ஹல்லேலூயா. எல்லா பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே நீங்க தான் எங்களுடைய பஞ்சமா இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆனந்தம் நீர் எனக்கு. ஒரு முறை கூட சொல்லுவோமா? ஆபத்து காலத்திலும் நீர் தான் எங்கள் சொந்தம் ஆண்டவரே. நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நெறிந்து போனாயா? நெறிந்த நாணலை ஒழியாதவர் மங்கி எரியும் திரியை அணையார் புலம்பலை கழிப்பாய் மாற்றுவார் விடுதலையில். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நெறிந்து போன நாணலை போல இருந்தாலும் போல மங்கி எரிகிற திரியா இருந்தாலும் புலம்பலை கழிப்பாய் மாற்றுவார். புலம்பலை கழிப்பாய் மாற்றுவார் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுபரன் நீரின் சொந்தம் நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் glory, glory. ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உங்களுடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுக்கு அருகிலேயே இருக்கிற நன்மையை காணும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலையில் எல்லாமே ஆண்டவரே ஒரு இருண்டு போன ஒரு வாழ்க்கையை போல இருக்கிறதுப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லி ஆண்டவரே அந்த நன்மைக்காக நாங்கள் ஆண்டவரே சுற்றிலும் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நாலு புறம் ஆண்டவரே கதவு அடைக்கப்பட்டது போல இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே
அல்லேலூயா. ஆகாருடைய குழந்தையினுடைய அழுகையை கேட்ட தேவாதி தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களுடைய சூழ்நிலைகளிலே நாங்கள் கதறிக் கொண்டிருக்கிற எங்கள் கதறுதலை தேவனாகிய கர்த்தர் கேட்பீராக. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி உண்மையாக கேளுங்க. ஆண்டவரே அல்லேலூயா, என்ன செய்யன்னு தெரியாமல் நாங்கள் திகைத்து நிற்கிற ஆண்டவரே இந்த பாரான் வனாந்திரத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 பெயர் சேவாவின் அந்த வனாந்திரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு அருகில் ஒரு நீரூற்றை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அறியாத ஒரு நீரூற்றை எங்கள் பக்கத்திலேயே வைத்திருக்கிறீர். ஆண்டவரே அதை காணும்படி எங்களுடைய கண்களை திறப்பீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எலிசாவுடைய வேலைக்காரன் அல்லேலூயா வந்திருக்கிற அல்லேலூயா ஸ்தோத்திரம் போர் சேவகர்கள் எல்லாம் பார்த்து கலங்கி நிற்கும் போது ஐயோ ஆண்டவனே நம்ம எல்லாம் அதமாகி போகிறோம் என்று சொன்ன பொழுது அல்லேலூயா எலிசா சொன்ன காரியம் ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பொழுது அக்னிமயமான குதிரைகள் அருகில் நிற்பதை பார்த்தான். அல்லேலூயா. அப்பொழுது எலிசா சொன்ன காரியம் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே அல்லேலூயா, உனக்கு ஒரு ஆதரவும் இல்லைன்னு நினைக்கிற, ஆனால் அல்லேலூயா உனக்கு ஆதரவு செய்யும்படி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆச்சரியப்படுகிற விதத்திலே கர்த்தர் உன்னை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சாரிபாத்துடைய விதவையினுடைய அல்லேலூயா சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். தேவ பிள்ளையே அல்லேலூயா, கடன் பிரச்சனையினால சிக்கி தவிக்கிற அந்த சூழ்நிலை அல்லேலூயா அல்லேலூயா. என்னுடைய வருமானத்துக்கே வழி இல்லை, இப்போ ஊழியக்காரர் கேட்கறது நான் எப்படி கொடுக்க முடியும்? அல்லேலூயா. அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? எனக்கே கஷ்டமாக இருக்குது, எப்படி நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன்? எனக்கு பயங்கர போராட்டமாக இருக்குது, கர்த்தருக்காக நான் தசமபாகங்களை எப்படி கொடுப்பேன்? அல்லேலூயா. உன் சூழ்நிலையே நீ பார்த்தா உன்னுடைய சூழ்நிலை அப்படியே நிலைத்திருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை கர்த்தர் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வருகிறது இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அண்ணாளுடைய வாழ்க்கையை குறித்து அருமையான தம்பி சொன்னபோது ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ 1 கொடுத்தா உனக்கு 5 கொடுக்கிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எனக்கு இருக்கிறதே ஒண்ணு தானே, அதை எப்படி நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு சொன்ன பொழுது அல்லேலூயா தேவ பிள்ளையே அல்லேலூயா அப்படி சொன்னான்னா நிச்சயமா அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக இழந்த யாரும் தரித்திரமாய் போனது கிடையாது. தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா, உனக்கு இருக்கிற கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்து பாரு, அநேகத்தின் மேல் கர்த்தர் உன்னை அதிகாரியாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து போகும்படி ஆண்டவர் பாத்திரங்களிலே எண்ணெயை கொடுத்து அல்லேலூயா அவருடைய கடன்கள் தீர்ந்தது மாத்திரமல்ல, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கும் அவள் கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அதே போல யாகில் செய்த காரியத்தை நான் பார்த்தோமே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏதோ எதிரி ஓடி வந்தான், எப்படி ஓடி வந்தான்லாம் அவளுக்கு தெரியாது. அல்லேலூயா. யுத்த காலத்தில் என்ன நடந்ததுன்னெலாம் தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் அந்த காலத்தில் கிடையாது. அல்லேலூயா. ஓடி வருகிறவன் எதிரி. அல்லேலூயா. இவனை எப்படி அவன் ஒரு பெரிய சேனையை வைத்துக்கொண்டு மிரட்டி கொண்டிருக்கிறவன், அவனை என்னால் என்ன செய்ய முடியும்னு அவன் யோசிக்கல. தேவ பிள்ளைய கர்த்தருக்காக அவள் செயல்பட ஆரம்பித்தாள். அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருவை முறியடிப்பதற்கு அல்லேலூயா அல்லேலூயா அவள் தேவ சமூகத்திலே அவர் செயல்பட்ட பொழுது அல்லேலூயா சத்துரு முறியடிக்கப்பட்டான். தேவ பிள்ளைய அல்லேலூயா. தேவ ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, தேவ ஜனங்கள் எல்லாரும் பரிதவித்து போய் இருக்கிற சூழ்நிலையில எந்த சத்துருவாகிய பிசாசு தேவ ஜனங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறானோ அல்லேலூயா அல்லேலூயா அந்த சத்துருவை முறியடிக்க நீ கர்த்தருக்காக செயல்பட ஆயத்தமா இருக்கிறியா? அல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கிறியா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்க ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரு பெண் ஒரு ஆணுடைய நெற்றியில ஒரு ஆணி அடித்து அது தரை வரைக்கும் உருவி போக வேண்டுமானால் எவ்வளவு பலன் வேண்டும்? அல்லேலூயா. அவள் கர்த்தரை நம்பி அந்த காரியத்தை செஞ்சா. அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஒரு ஆண் அதை செஞ்சா கூட முடியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா கர்த்தரை நம்பி யோசிக்கலாம், ஆண்டவரே நான் உங்களுக்காக என்ன பெருசா செயல்பற்ற முடியும்? உங்களுக்காக நான் எப்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட முடியும்? உங்களுக்காக நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்னு யோசிக்கலாம். தேவ பிள்ளைகளை உங்களை பயன்படுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த சிசராவுடைய அல்லேலூயா தலை ஓட்டை விழும் அளவுக்கு, அவருடைய மண்டை ஓட்டில் ஓட்டை விழக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவளுக்கு ஒரு பலனை கொடுத்தது உண்மையானால் அல்லேலூயா தேசத்திலே தேவ ஜனங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிற சத்துருவை அல்லேலூயா முறியடிப்பதற்காக நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேசத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிக்கிறவங்க உடைய கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆமென். ஆண்டவரே
நான் இனிமேல் செயல்பட ஆரம்பிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தேசத்தில் தேவ ஜனங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிற சத்துருவாகிய பிசாசு முறியடிக்கப்படும்படியாக அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ வார்த்தையை கேட்டோன்னு நீங்கள் அல்லேலூயா அப்படியே போயிடாதீங்க தேவ பிள்ளைகளை. நீங்கள் சபைக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க, தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க, தேசத்தில் நடக்கிற பேரழிவுகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆத்துமாக்களை கத்தர் ரட்சிக்கும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுக்காகவே ஜெபம் பண்ணி உங்களுக்காகவே அழுதுகிட்டு இருக்கிறதுனால தான் அல்லேலூயா கர்த்தர் செயல்படாமல் இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் தேசத்துக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை அல்லேலூயா வர வர விருத்தி அடைய பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் பண்ணியிருக்கீங்க, இந்த வார்த்தையின்படி நான் செயல்படுவேன், இந்த வார்த்தையின்படி என்னுடைய கண்களை திறப்பேன், இந்த வார்த்தையின்படி என்னுடைய காதுகள் திறக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களை திறக்க வேண்டும், உங்களுடைய காதுகளை திறக்க வேண்டும், கர்த்தருடைய இருதயத்தை திறக்க வேண்டும், உங்களை கர்த்தர் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல வேலைகளை வாய்க்க பண்ணுங்க. இத்தனை காலங்கள் காத்திருந்ததுக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியப்படுகிற விதத்தில் நல்ல வேலைகளை தேவன் வாய்க்க பண்ணுங்க. வருமானங்களை தேவன் பெருக பண்ணுங்க. பிள்ளைகளுடைய வியாபாரங்களை தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர. வேலை ஸ்தலங்களிலே நல்ல ப்ரமோஷன்களை தேவன் கட்டளையிடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தேவன் கட்டளையிடுங்க. அல்லேலூயா. என்னால் நல்ல மதிப்பெண் வாங்க முடியலையே, என்னால் நல்லா படிக்க முடியலையேன்னு சொல்லி ஆண்டவரே ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய அனந்த ஞானம் அந்த பிள்ளைகள் மேல் இறங்கட்ட ஆண்டவரே. அல்லேலூயா. படிக்கும் பொழுது என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சிதறுகிறதே என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சிந்தனைகளை தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிறைப்படுத்தி பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்க ஆண்டவரே நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு பிள்ளைகள் கடந்து போகும் பொழுதும் வரும் பொழுதும், வேலைகளுக்கு பிள்ளைகள் கடந்து போகும் பொழுதும் வரும் பொழுதும் பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை தேவன் தந்தருளுவீராக. உலகத்தில் எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொல்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுடைய காரியங்களிலே கிரியைகளிலே எங்கள் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பிள்ளைகளை சுற்றிலும் தேவனாகிய கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அக்கினி மதிலால் உடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளையும் தேவன் உடைய அக்கினி மதிலால் சூழ்ந்திருந்து வேலி அடைத்து பாதுகாத்து ஒரு தீங்கும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடி தேவனாகிய கர்த்தர் காத்து வழி நடத்துங்க. அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த முதல் ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தி கொடுத்த முடிய தாசனையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அல்லேலூயா. அவர்களும் வர வர விருத்தி அடைய ஊழியத்திலும் ஆண்டவரை குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரை அவர்கள் விருத்தி அடைய தேவன் உதவி செய்வீராக. விசேஷமாக அவர்கள் கட்டி கொண்டிருக்கிற வீட்டுக்கு ஆண்டவரே தேவையான பண தேவைகளை தேவன் சந்திப்பீராக. ஆண்டவரை நேர்த்தியாக சிறப்பாக செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்களை தேவன் தந்தருளுவீராக. ஆச்சரியப்படுகிற விதத்தில் சீக்கிரமாய் கட்டி முடிக்கப்பட தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கலாக்காவுடைய வீட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அநேக நாட்கள் அவர்கள் போராடி போராடி இந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதத்துக்குள் அவர்கள் வீட்டை கட்டி முடிக்கத்தக்கதாக அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு எல்லா பண தேவைகளையும் அல்லேலூயா ஒத்தாசை செய்கிற ஆட்களுடைய தேவைகளையும் கர்த்தர் தந்தருளும்படி ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஊருக்கு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே தேவனுடைய கரம் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் சுகபத்திரமாய் சென்று சுகபத்திரமாய் திரும்பி வர தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே சபைக்கு அநேக நாட்கள் வந்து ஆண்டவரே இப்பொழுது வராமல் இருக்கிற நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது என்கிற வைராக்கியம் தேவ ஜனங்களுக்குள்ளே காணப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஞானஸ்நானத்திலே உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே ஆண்டவரே அவர்கள் விலகி
போகாதபடிக்கு அல்லேலூயா பின்மாற்றத்தின் ஆவி அவர்களை பிடிக்காதபடி தேவன் அனுக்கிரகம் பண்ணி பிள்ளைகளை விடுவித்து தேவன் கொண்டு வரும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிற தகப்பனே, பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. துதிக்க நமக்கு எல்லாம் உடைய அன்பு பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.